மக்களே வணக்கம். இப்போ நம்ம கையில் பார்த்துட்டு இருக்குது சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம்னுவாங்க. பொதுவாக சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இந்த சாம்பார் வெங்காயம் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ஒருத்தர் அவருடைய 1 ஏக்கர் லேண்டில் இந்த சின்ன வெங்காயமும் கல்டிவேட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஏக்கரில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் 60,000 70,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 1 ஏக்கருக்கான ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்திருக்காரு. இதுவே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக இதுல இருந்து வெயிட்டேஜ் குறையும். கிடைச்ச 3ல் 1 பங்கு ஈல்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆயிரும். இப்படி இருந்து இங்கே 6 டன் கிடைச்சா பாருங்க. பொதுவாகவே 25 இருந்து அதிகபட்சம் 100 ரூபா வரைக்கும் கேஜி வெங்காயத்தை வாங்குறாங்க. அதுவே நம்ம கிட்ட ஷாப்ல நம்ம வாங்கினதுல இருந்து 3 மடங்கு அதிகப்படுத்தி தான் நம்ம ஷாப்ல வாங்க. ஆனியனுடைய ப்ரொடக்ஷன் குறையும் போது கண்டிப்பா மார்க்கெட்ல வெங்காயத்தோட விலை கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த நவம்பர் டிசம்பர்ல பர்டிகுலரா வெங்காயத்தோட விலை எப்பவுமே அதிகமாகவே இருக்குங்க. காரணம் என்னன்னா ஸ்டோரேஜ் பண்ண முடியும். டைம்ல காத்தோட்டம் இல்லைனாவே கண்டிப்பா அழுகல் வந்துருங்க. அதனால நமக்கு ஆனியன் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஆனியன் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அது மூலமா கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மடங்கு நம்மளால லாபத்தை கண்டிப்பா பெற முடியும். இது சின்ன வெங்காயத்துல